Hello everyone. இன்னைக்கு லெசன்ல நம்ம ஆஃபீஸ்ல பேசுறதுக்கு தேவைப்படுற ஒரு 10 சென்டென்சஸ் பார்க்கலாம். ஸோ இந்த சென்டென்சஸ் வந்து ஆஃபீஸ்ல நம்ம கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்பவும் ஃபார்மலாக ரொம்பவும் வந்து பொலைட்டாகவும் இல்லாமல் அட் த சேம் டைம் ரொம்ப கேஷுவலாக இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு வந்து கூட வேலை பார்க்குறவங்ககிட்ட பேசணும்னா எந்த மாதிரி ஒரு ஃபார்மல் டோனில் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இப்போ ப்ராஜெக்ட் எல்லாம் நம்ம கம்பெனின்னு பார்த்தோம்னா ப்ராஜெக்ட் எடுத்துருப்போம், நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு அப்படிலாம் சொல்லுவோம்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, we have signed the project அப்படின்னு சொல்லலாம். சைன் தான் நம்ம வந்து சைன் பண்ணிட்டோம், ஓகே நமக்கு வந்து டீல் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு we have signed the project அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா we have got the project அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ நம்ம கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட நம்ம சொல்கிறோம், அந்த சீனியர் பேசுகிறத கேட்டாவே நமக்கு ரொம்ப தைரியம் வருது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல கூட நம்மளோட சீனியர்ஸை பற்றி பேசும்போது. ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்கிறதுக்கு listening to him give me a lot of courage. listening to him give me a lot of courage அப்படின்னா அவர் பேசுகிறத கேட்கும்போது ரொம்ப தைரியம் வருது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ மீட்டிங்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னா, இப்போ வந்து நான் வந்து சொல்ல நினைக்கிறேன், சில விஷயம் நான் சொல்ல நினைக்கிறேன், நான் கொஞ்சம் சொல்கிறேன் அப்படிலாம் சொல்கிறோம்ல. ஸோ நான் வந்து சொல்கிறேன், நான் என்னோட விஷயத்த சொல்ல நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ வாண்ட் டு எக்ஸ்பிரஸ் மை தாட்ஸ். ஐ வாண்ட் டு எக்ஸ்பிரஸ் மை தாட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறோம், ஐ மீன் கூட வேலை பார்க்குறவங்ககிட்ட சொல்கிறோம், அவங்க ஏதாவது நம்ம கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு கொஞ்சம் புரியல அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, அதை இங்கிலீஷில் I don't understand what you are trying to say. I don't understand what you are trying to say. நீ என்ன சொல்ல வரேன்றது எனக்கு புரியல. நெக்ஸ்ட் ஒன், அவங்க ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா, இதை பற்றி இன்னும் கொஞ்சம் எனக்கு கிளியராக சொல்ல, இன்னும் கொஞ்சம் நிறையா சொல்ல, இதை பற்றி எனக்கு சரியாக புரியல, இன்னும் கொஞ்சம் நிறையா சொல்லு அப்படின்னு சொல்கிறதுக்கு can you tell me more about this? Can you tell me more about this? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ ஆஃபீஸ்னாலே நம்மளுக்கு வந்து நிறையா பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், எப்படியும் இது சரியாகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை நமக்கு நம்மளோட சிஸ்டமில் இல்லை கம்ப்யூட்டரில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா இது சரியாகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு this issue will take time to resolve. This issue will take time to resolve அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஏன்னா எப்போவுமே ஆஃபீஸ்னால ஒரு டீம் ஒர்க் இருக்கும்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு we all need to find a solution to this problem together. நம்ம எல்லாம் சேர்ந்து இதுக்கு ஒரு முடிவு கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிறீங்க ஆஃபீஸில், யாராவது வந்து பேசுகிறாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசுகிறாங்க அப்படின்னா, ஐயோ எனக்கு இப்போ டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ண முடியாது, நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மை டைம். என்னோட டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை, இப்போது என்னால் இப்போ எங்கேயும் வெளியெல்லாம் வர முடியாது, ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மை டைம் அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ஒன், நான் அவன்கிட்ட போய் அந்த விஷயத்தெல்லாம் கேட்டேன், பட் அவன் வந்து கொஞ்சம் சரியாக சொல்ல மாட்டேங்கிறான், அதை பற்றின டீட்டெயில் சரியாக சொல்ல மாட்டேங்கிறான், இன்ஃபர்மேஷன் சரியாக சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்கிறதுக்கு he refused to give me the information. He refused to give me the information அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நான் எடுத்த முடிவில் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது, இந்த முடிவு சரியானதாக தான் இருக்கும், நான் ரொம்ப நம்பிக்கையோடு தான் இருக்கேன் என்னோட முடிவில் அப்படிலாம் சொல்கிறதுக்கு I have confidence in my decision. I have confidence in my decision அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்த இந்த சென்டென்சஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆஃபீஸில் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ரேசஸ் சென்டென்சஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கிலீஷ் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். I'll meet you in the next lesson. Thank you. Bye.